சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மற்றும் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா சோரப்புத்தூர் கிராம வேளாண்மையாளர் பி மணிமொழி அவர்கள் தரும் யோசனைகள். வணக்கம், என் பேர் மணிமொழி. நான் சோரப்புத்தூர் கிராமம், வந்தவாசி வட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயற்கை விவசாயம் 2007லேருந்து பண்ணிகிட்ருக்கிறேன். 2014க்கு அப்புறம் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப மும்முரமாக செயல்பட்டுட்ருக்கிறேன். அதில் மதிப்பு கூட்டி அரிசியை நானே பயிர் பண்ணுற அரிசியை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 6-7 வருஷமாக அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போ கேவிகே மூலயமா ட்ரைனிங் கொடுத்து ஒரு 4 வருஷமாக இந்த மதிப்பு கூட்டுதலுக்கான வேலையை பார்த்துட்ருக்குறேன். அதில் நல்ல முறையில் எனக்கு வருமானம் வருது. அதே சமயத்தில் நிறைய, அதாவது ஊறுகாய் வெரைட்டி, சோப் ஆயில், அப்புறம் இட்லி பொடி, ரசப்பொடி, இந்த மதிப்பு கூட்டுதல் இயற்கை இந்த பாரம்பரிய அரிசியிலேருந்து மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷனில் இந்த உண்டை மாவு, சத்து மாவு, ஹெல்த் மிக்ஸ் பவுடர்னு ஒரு 32 வெரைட்டியை முளைக்கட்டி, ஊற வச்சு முளைக்கட்டி, அதை வறுத்து பொடி பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கிறேன். அது நல்ல விதமாக அந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க. இட்லி பொடி, இந்த மூலிகை, அதாவது மூலிகை சார்ந்த பொருட்கள், பிரண்டை, தூதுவளை, துத்தி, இதெல்லாம் இட்லி பொடி பண்ணுறேன். இதில் சூப்பு வெரைட்டி பண்ணுறேன், முருங்கையில் சூப்பு வெரைட்டி பண்ணுறேன். இது மாதிரி நிறைய பொருட்கள் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க. கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு மானியத்தில் இது மரச்செக்கு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் டிகார்டிடேட்டர் அண்ட் பல்வரைசர் இதெல்லாம் வாங்கி அதன் மூலயமா தான் என்னோடய தொழிலை நான் விரிவுபடுத்திட்டு வரேன். இன்னும் இந்த மானியமே முடிய போது அதுக்கான 1.5 லட்ச ரூபா மானியம் கவர்மெண்ட் எங்களுக்கு பேங்க்கில் போட்டாங்க. என்ன மாதிரி எப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி ரொம்ப சின்ன வயசுலேயே நான் விடோவாயிட்டேன். என் பசங்களை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோத்துக்கும் என் பையன்தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகாமல் இயற்கை விவசாயத்தில் நான் பண்ணுற மதிப்பு கூட்டுறதையே மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பெரிய லெவலில் நல்ல டிரான்சாக்ஷன் என்னோட பையனோட அக்கௌண்ட்லேயே வருது. பேங்க்கில் நல்ல மரியாதை, ஏன்னா டியூ கரெக்டாக கட்டிட்டு வரோம். அதனால் அடுத்த வட்டியும் ஒரு 10 லட்ச ரூபாயில் நாங்கள் அதாவது பாரம்பரிய அரிசி உரிக்கிற மிஷினை போடுறதுக்கு அவங்களே கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க, வாங்க வாங்கன்னு. ஆனால் நாங்கள் இது முடியிட்டோம். அதுக்கப்புறமா, ஏன்னா ஒரே டைமில் 2 இது கட்ட முடியாது, நம்மளால் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடியிட்டோம், அதுக்கு அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். என்ன மாதிரி நலிவடைந்த ஒரு பெண் விவசாயி இந்த அளவுக்கு நான் மேலே வந்திருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் கேவிகே தான். அவங்க கொடுத்த ட்ரைனிங், நபார்டு கொடுத்த ஒத்துழைப்பு, இதெல்லாம் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. அந்த கேவிகேக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட வழிகாட்டுதல் தான் என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தி வந்திருக்குது. அவங்க எஃப்ஓவில் நான் ஒரு இயக்குனராக இருக்கிறேன். அதன் மூலம் தான் எனக்கு அவங்க அறிமுகமானாங்க. இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய நான் படிப்பு அதிகம் கிடையாது, ஏன்னா நான் 14 வயசில் எனக்கு கல்யாணம். இருந்தாலும் எனக்கு கொடுத்த ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு 50 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். நான் அந்த ஒவ்வொரு பயிற்சியும் நான் முயற்சி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். என்னோடய பையனையும் என்னோடய ஃபீல்டில் தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதன் மூலயமா தான் வருவாய் அவங்களும் ஈட்டிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னெல்லாம் நான் ட்ரைனிங் எடுக்கணும், எனக்கு என்னெல்லாம் பயிற்சிகள் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கும் சொல்லுவேன். நீங்களும் இந்த மாதிரி பயிற்சியை போங்க. அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி கேவிகேக்கு சொல்லுவேன், நீங்கள் இது மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்குறேன். நிறைய பேருக்கு வெளியில், ஏன்னா நாங்கள்லாம் சுற்றுலாவுக்கு எங்கெல்லாம் கூட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா நேரடியாக கூட்டு போய் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளா வரைக்கும், தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், இதெல்லாம் கேவிகே கூட்டு போயிருக்கிறாங்க. அதை மாதிரி எனக்கு தெரிஞ்ச அத்தனை மகளிருக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களும் போயிருக்கிறாங்க. அதனால் நிறைய பயனடைஞ்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு 30 பேர் நான் செய்கிற தொழிலை அவங்களும் செய்ய சொல்லி அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன். என்னோட மூலியமாகவே நான் கேவிகே மூலயமா ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன்.
பெரும்பாலும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான். அதுவும் இல்லாம இங்க யாரெல்லாம் கேட்குறாங்களோ, தெரிஞ்சவங்க யாருன்னா கேட்டாங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கும் குடுக்குறேன். எனக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல, அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க, இந்த பக்கம் தேசூர் வரைக்கும் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுடரு, இட்லி பொடி, சூப் வெரைட்டி. ஏன்னா முருங்கையில எல்லாமே வந்து மூலிகை பொருள்ல பண்றதுனால, அவங்க எல்லாமே வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. உடம்புக்கு நல்லது. நெறைய இந்த சுகர், பிபி இருக்கிறவங்க, கருப்பு கவுனி கஞ்சி மாவு, கருப்பு கவுனி நொய் உடைச்சி அது வறுத்து உடைச்சி பேக் பண்ணி குடுக்குறேன். அதெல்லாம் வந்து நெறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பாரம்பரிய அரிசி எல்லா இதுக்கும் போகுது. தமிழ்நாடு ஃபுல்லா போகுது, கேரளா போகுது, ஆந்திரா இங்க இருக்கிறவங்கலாம் வந்து விரும்பி வாங்குறாங்க. சென்னை வந்து அதிகப்படி பாண்டிச்சேரி, சென்னை அதிக மார்க்கெட்டிங் இந்த இது பாரம்பரிய அரிசிக்கு. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி மணிமொழி அவர்களை 09688530220 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.